என்னாச்சு பிரீத்தி? அங்க வீட்ல எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அர்ஜுன் தாஸ் எங்க? அவரு நல்லா இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ போன வை, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி பிரீத்தி. ஆனா அருண், இதனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? 200% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன் தாஸ் அங்க பிரீத்தி கிட்டே தான் இருப்பாரு. அப்புறம் இப்போ அவர் பிரீத்தி கிட்ட கேட்டிருப்பாரு. என்ன விஷயம் பிரீத்தி? சுமதி கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் அப்செட்டா இருக்க? அப்புறம் என்ன, பிரீத்தி கிட்ட எந்த பதிலும் இருக்காது. பிரீத்தி அவங்களுடைய ரூமுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை ரூமுக்கு போற வழியில யாராவது தெரியாம பிரீத்தி இடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேரண்டியா திட்டு விழும். அறிவு கட்டவளே, என்ன பண்ற? போய் படிக்கிற வேலையை பாரு, இல்லனா உங்க அம்மா கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணு. அப்புறம் பிரீத்தி அவங்க ரூம்ல டென்ஷன்ல பரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸ் பிரீத்தி பின்னாடியே அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க கிட்ட கேட்பாரு. பிரீத்தி, என்ன விஷயமான்னு சொல்லுன்னு கேட்பாரு. என் பிரீத்தி எப்பெல்லாம் இப்படி மிலிட்டரி பரேட் பண்றாலோ அப்பெல்லாம் கண்டிப்பா ஏதாவது டென்ஷன் இருக்கும். என்ன பிரீத்தி, முதல்ல உன்னோட பரேடை நிறுத்திட்டு உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் என்ன, பிரீத்தி அர்ஜுன் தாஸ் கிட்ட எல்லா கதையும் ஸ்டார்ட் டு எண்ட் கிளியர் கிட்ட சொல்லுவாங்க. என்னங்க அது சிண்டு? அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவரோட மூளையை பயன்படுத்தி பிரீத்திக்கு சொல்லி புரிய வைப்பாரு. பிரீத்தி, சௌமியா கிட்ட உன்னோட தேவைய பத்தி சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நீ பண்ண பெரிய தப்புமா. ஏன் சொல்றேன்னா, நீ இன்னைக்கு இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டனா நீயே அவளுக்கு அதிகாரம் கொடுத்தா மாதிரி ஆயிடும். அவ அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே உன் தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு உன்ன ஆளுவா. என்ன சொன்னாலும் சரிமா, இந்த விஷயத்துல நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்புறம் பிரீத்தி யோசிப்பாங்க. ஆனா அர்ஜுன் தாஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அர்ஜுன் தாஸ் அங்க இருக்க மாட்டாரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. டென்ஷன் ஆகாத. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேன். பிரீத்தி கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்க போறாங்க. அவ்வளவு நேரம் டென்ஷனுக்கு அப்புறமா பிரீத்தி அவங்களோட போன் எடுத்து டயல் பண்ணுவாங்க. ஆனா நம்பரை டயல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஈகோ எட்டி பார்க்கும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போன் பண்ணுவாங்க. சௌமியாவோட போனுக்கு. என்னோட போனுக்கு அவங்க எதுக்குங்க பண்ணணும்? நான் என்னன்னு சொல்லுவேன்? இரு, நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா பிரீத்தி உனக்கு எதையும் சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்க போறதே இல்ல. சோ பிரீத்தி சொல்றத நீ பேசாம கேட்டுக்கிட்டே இரு. வழக்கம் போலதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா சௌமியா, இப்போ உனக்கு கால் வரப்போகுது. 3, 2, 1